எடுத்து வச்சாச்சுல? எல்லாம் எடுத்து வச்சாச்சு, எதுவும் மறக்கல. உன் துணியெல்லாம் எடுத்து வச்சிட்டல? எல்லாம் பேக் பண்ணியாச்சா? எடுத்து வச்சாச்சு. ஏன் சார், நம்ம டிபார்ட்மெண்ட்டே வர்மாவை பிடிக்கிறதுக்காக தானே போராடிட்டு இருந்தோம். இப்ப வர்மாவே நம்மளை தேடி வரும்போது நாம அவனுக்கு பயந்து தப்பிச்சு போறது கரெக்ட்னு தோணுதா? முடிஞ்ச வரைக்கும் நம்மளே வர்மாவை பிடிக்க ட்ரை பண்ணலாமே. நோ, வர்மாவை நாம அவ்வளவு ஈஸியா பிடிச்சிட முடியாது. அதுவும் இல்லாம அயலை மேடம் நம்மளை இங்க இருந்து கிளம்ப சொல்லிருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பா ரீசன் இருக்கும். அவங்களோட ஆர்டரை மீறி நாம எதுவும் பண்ண முடியாது. வருமா வந்துட்டானோ? எல்லாரும் அமைதியா இருங்க, நான் போய் பார்க்கறேன். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. எல்லாம் மாஸ்க் மாட்டுங்க. கமான் 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 கமான். எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா? வர்மாடா, வர்மா. டேய், ரவுண்ட் அப் பண்ணு. ஏய், ரவுண்ட் அப் போடு. போ போ போ. No, no, no. Yes! இவளேதான். வர்மா! ஜான், அவங்கள பாத்துக்கோ. ஏடி, அவங்க என் கையால சாவறத உன்னால தடுக்கவே முடியாது. என்ன மீறி உன்னால அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. இப்போ வர்மாவை தப்பிக்க விட்டுட்டீங்கல்ல? இல்ல, இதுக்கு மேலயும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்த ஆபரேஷன் ஆரம்பிச்சு எத்தனை மாசம் ஆகுது? திரும்ப திரும்ப எங்க ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல வந்து நிக்கிறோம். சிவா சார், அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க நான் டியூட்டில ரொம்ப சின்சியரா இருப்பேன்னு. இப்போ என்னாச்சு பாத்தீங்களா? ஏன் சிவா, இன்னும் கபிலனை கூட உங்களால அரெஸ்ட் பண்ண முடியல? அரெஸ்ட் பண்ண முடியலையா? இல்ல நீங்க அரெஸ்ட் பண்ணலையா? என்ன சிவா, தம்பி பாசம் தடுக்குதா? அதனாலதான் கபிலனை அரெஸ்ட் பண்ணலையா? நோ சார், அது வந்து சிவா சும்மா ரீசன் சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த வர்மாவை இன்னும் அரெஸ்ட் பண்ணலன்னு டிபார்ட்மெண்ட்ல பிரஷர் மேல பிரஷர் எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் வேற, இதுக்கும் சேர்த்து நான் தான் பதில் சொல்லி ஆகணும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட்க்கு அந்த அர்ச்சனாவால செம டென்ஷன். இப்போ அந்த வர்மாவை வேற மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சிவா, ஏடே, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த வர்மாவை கண்டுபிடிக்கணும். ஓகே? எஸ் சார். இவங்க ஃபேமிலிக்கு சொல்லிடுங்க.
நீ எப்பவும் அம்மாவை நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படி எல்லாம் கனவு வருது. ஓ, எதையும் யோசிக்காம தூங்கு. சிவா, இதுக்கப்புறம் அம்மா அங்க இருக்கிறது சரி வராது. அதுக்காக என்ன பண்ணலாம்னு சொல்ற? அது எனக்கு தெரியல. ஆனா அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு வரணும். ஐலி, என்ன விளையாடுறியா? இந்த நேரத்துல அம்மாவை எங்க கூட்டிட்டு போறது? சிவா ப்ளீஸ், எனக்கு அதை பத்தி எல்லாம் யோசிக்க தோணல. ஆனா இனிமே அம்மா அங்க தனியா இருக்க கூடாது. வர்மாவால அம்மாக்கு எப்ப வேணாலும் ஆபத்து வரலாம். என்ன பேசுற நீ? வர்மாக்கு தான் அம்மா உயிரோடு இருக்கிறதே தெரியாதே. அப்புறம் எப்படி கரெக்டா அவன் அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு போவான்? ஐலி, நீ கனவு கண்டதுல பதட்டத்துல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்க. நீ பேசாம படுத்து தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். சிவா, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வர்மாவை அவ்வளவு ஈஸியாலாம் எடுத்துக்க முடியாது. அவன் என் அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாம அவனுக்கு கொடுக்கிற பிரஷர்ல ஆட்டோமேட்டிக்கா அம்மா இன்னும் உயிரோடு தான் இருப்பாங்கன்ற தாட் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அவனுக்கு அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டா அப்புறம் அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது அவனுக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது. அது சரி ஐலி, அட்லீஸ்ட் நமக்கு ஒரு நாளாவது டைம் வேணும்ல. அம்மாவை இப்ப நம்ம எங்க கூட்டிட்டு போறது? இப்போதைக்கு அம்மா நம்ம கண்ணு முன்னாடி இருக்கணும், அவ்வளவுதான். வாங்க கூட்டிட்டு வரலாம். ஐலி, ஐலி, இவ ஐலி, ஐலி, நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்திருக்கியா? இதெல்லாம் சரியா வருமா? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. எதுவும் யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல சிவா. என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறது எல்லாம் அம்மா எப்பவும் என் கண் பார்வையில தான் இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்குல்ல ஐலி, ஒரு ரிஸ்க்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு ரிஸ்க்ல மாட்ட போறோமோன்னு தோணுது. இப்போ இந்த ரிஸ்கால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அது எனக்கு தான் வரும். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அத பத்தி நான் கவலைப்படல. ஆனா என் அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஒருவேளை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? மாட்டிக்காத அளவுக்கு நாம தான் சிவா பாத்துக்கணும். நமக்கு இப்போ வேற ஆப்ஷனே இல்ல. முன்னாடி எல்லாம் அந்த வர்மாவை நினைச்சா எனக்கு கோவம் தான் வரும். ஆனா என்னைக்கு நான் அம்மாவை பார்த்தனோ அன்னில இருந்து அந்த வர்மா அம்மாவை கண்டுபிடிச்சிருவானோன்னு பயமா தான் இருக்கு. சரி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? தெரியல. ஆனா நமக்குன்னு ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் நாம இந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும்.